டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேவா, ரீசனிங்கில் ஒரு முக்கியமான டாபிக்னு கூட சொல்லிக்கலாம், கோடிங் அண்ட் டீகோடிங். சரி, ஓகே. இந்த கோடிங்னா என்ன, டீகோடிங்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள், இந்த வேர்ட் கோடிங், இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இப்போ கோடிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, என்கிட்ட ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது, அதை நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும். ஓகேவா, ஆனால் நான் அந்த பாஸ்வேர்டை டைரெக்டாக அனுப்பிட்டேன்னா நடுவில் ஈஸியாக ஹேக்கர்னு ஒருத்தர் இருப்பான். கரெக்டாக அவன் என்ன பண்ணிடுவான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஆனால் அவன் கண்டுபிடிக்காத மாதிரி நான் என்ன பண்ணுறேன், என் பாஸ்வேர்டு வந்து AKZFன்னு வச்சுக்கலாம். என் பாஸ்வேர்டு AKZF. இதை நான் என்ன பண்ணுறேன், மாற்றி எழுதுகிறேன். ஓகேவா, ஏதோ ஒரு லாஜிக்கை நான் உள்ளே வச்சுட்டு இந்த AKZFஐ மாற்றி எழுதுகிறேன். என்னென்ன மாற்றி எழுதுகிறேன், BLAGன்னு நான் மாற்றுறேன். என் ஒரிஜினல் பாஸ்வேர்டு என்னது AKZF, ஆனால் நான் என்னென்னு மாற்றிருக்கேன், BLAGன்னு மாற்றிருக்கேன். இதுக்குள்ளே நான் நடுவில் ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, இப்போ நான் இந்த மாற்றின கோடை பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா, நான் டேரெக்டாக அனுப்புனேன்னா அந்த ஹேக்கருங்கிறவன் ஈஸியாக என் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிருவான். அதனால் என்ன பண்ணுறேன், என் பாஸ்வேர்டை ஏதோ ஒரு லாஜிக்கை உள்ளே வச்சு அதை நான் மாற்றி அனுப்புகிறேன். இப்போ நான் ஏதோ ஒரு லாஜிக் உள்ளே வச்சு அதை சேஞ்ச் பண்ணுறேன்ல, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கோடிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கோடிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரிஜினல் வேர்டை ஏதோ ஒரு லாஜிக்கை உள்ளே வச்சு வேறு வேர்டாக மாற்றுறத நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், கோடிங்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, சரி, ஓகே. அப்போ டீகோடிங்னா என்ன? டீகோடிங்னா நம்ம மாற்றின அந்த வேர்டு இருக்குல்ல, BLAG, இதை திரும்பி ஒரிஜினல் வேர்டு AKZFன்னு ஒரிஜினல் வேர்டு கொண்டு வரது தான் என்னென்னு சொல்லலாம், டீகோடிங். அதாவது கோடிங்கோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லிக்கலாம், டீகோடிங்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சா? கோடிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரிஜினல் வேர்டு, அதில் ஏதோ ஒரு லாஜிக்கை உள்ளே வச்சு நம்ம அந்த ஒரிஜினல் வேர்டை வேறு வேர்டாக மாற்றுறோம். அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் கோடிங்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, டீகோடிங்னா கோடிங்கோட ரிவர்ஸ் ப்ராசஸ். அந்த கோட் பண்ண வேர்டை திரும்பி நம்ம கண்டுபிடிச்சி ஒரிஜினல் வேர்டாக மாற்றுறது தான் என்னன்னு சொல்லிக்கலாம், டீகோடிங்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? ஓகேயா, இன்னும் தெளிவாக நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, எல்லாருமே நம்ம துப்பாக்கி படம் பார்த்துருப்போம். கரெக்டாக, இந்த துப்பாக்கி படத்தில் இந்த டெரரிஸ்ட்டு ஒரு எம்டி பேப்பரில் டாட்டாக வச்சுருப்பாங்க. ஓகேவா, எம்டி பேப்பரில் டாட்டாக வச்சுருப்பாங்க. என்னென்னா அந்தந்த இடத்துலலாம் பாம்பு வைக்கணும்னு டாட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து கோடிங்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, டீகோடிங்னு என்ன? அப்போது இந்த டாட்டாக இருக்குல்ல, இதை விஜய் என்ன பண்ணுவார், போய் எக்ஸாக்டாக மேப்பில் வைப்பார். மேப்பில் வைக்கும் போது இந்த டாட்டாக இருக்கிற இடம்லாம் கரெக்டாக ஒவ்வொரு பிளேசஸ் காமிக்கும். கரெக்டாக ஒவ்வொரு பிளேசஸ் காமிக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டீகோடிங்னு சொல்லிக்கலாம். அந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த இடத்துல பாம்பு வைக்கணும்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஜஸ்ட் ஒரு லாஜிக் உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வெறும் டாட் மட்டும் வைக்கிறாங்க. அதோட லாஜிக் என்னது, அதை எடுத்துகிட்டு போய் அந்த மேப்பில் வச்சோன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன காமிச்சிரும், எந்தெந்த இடத்துலலாம் பாம்பு வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதை பேர் தான் என்ன சொல்லிக்கலாம், டீகோடிங்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஜஸ்ட் இந்த டீகோடிங் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, ஒன்லி கோடிங். இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, கேட்டுங்கிற வேர்டு, ஓகேவா, கேட்டுங்கிற வேர்டு DBUன்னு மாறி இருக்கு. ஓகேவா, கேட் இஸ் கோடட் அஸ் DBU. ஓகேவா, அப்புறம் என்ன கொடுத்துருவாங்க, தென் ஹவு டாக் வில் பி கோடட். ஓகேவா, ஒரு வேர்டு இந்த மாதிரி கோட் ஆகிருக்கு. ஓகேவா, அப்புறம் இன்னொரு வேர்டு இந்த டாகுங்கிற வேர்டு எப்படி கோட் ஆகும்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த கேட்டு எப்படி DBUவாக மாறிச்சுன்னு பார்க்கணும். ஏதோ ஒரு லாஜிக்கை உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சி அதே லாஜிக்கை என்ன பண்ணணும், இந்த டாக் இருக்குல்ல, இந்த டாகுக்கு அப்ளை பண்ணி அதுக்கான கோட் வேர்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? இந்த லாஜிக்கெல்லாம் மோஸ்ட்டாக எதை வச்சு கொடுப்பாங்கன்னா, நம்ம ஆல்ஃபபெட்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேவா, ஜஸ்ட் அந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சு தான் மோஸ்ட்டாக இந்த கோட், இந்த லாஜிக் எல்லாமே உள்ளே வைப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆல்ஃபபெட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேவா,
நம்மளுக்கு இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் பொறுத்தளவு ஆல்ஃபபெட்ஸ் நம்மளுக்கு தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்ஃபபெட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அதோட ஃபேஸ் வேல்யூஸ், அதாவது இப்போது ஏனா எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. பினா எங்கே இருக்குது, செகண்ட் பிளேஸில் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தோட பிளேஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஏ, ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் எழுதிடலாம். இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம். ஓகேவா? எம் வரைக்கும் ஒரு ரோல் எழுதிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், என்லேருந்து இன்னொரு ரோ, ஓ, என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், ஜெட். ஓகேவா? நான் ஏன் எம் வரைக்கும் ஒரு ரோல் எழுதி என்லேருந்து இன்னொரு ரோலை எழுதி சொன்னேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏக்கு ஆப்போசிட் வேர்டு, ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜெட்டுன்னு சொல்லிக்கலாம். பிக்கு ஆப்போசிட் லெட்டர்னா எக்ஸ், ஒய். ஓகேவா? இதே சிக்கு ஆப்போசிட் லெட்டர்னா எக்ஸ், டிக்கு ஆப்போசிட்னா டபிள்யூ, அதே எம்முக்கு ஆப்போசிட்னா என். ஓகேவா? எம் வரைக்கும் ஒரு ரோல் எழுதிட்டு அப்புறம் என்லேருந்து இன்னொரு ரோல் எழுதிக்கோங்க. மிச்சம் நம்ம இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ பிளேஸ் வேல்யூஸ் எழுதிக்கலாம். 1 2 3 6 7 ஓகேவா? இப்போ ஃபேஸ் வேல்யூஸ் எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் பொறுத்தளவுக்கு தெளிவாக நம்ம படித்து வச்சுருக்கணும். இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து எப்போ கேட்டாலும் நம்ம கரெக்டாக சொல்லணும். அதாவது ஆல்ஃபபெட்ஸோட ஃபேஸ் வேல்யூஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஜியோட ஃபேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் 7. ஓகேவா? அதே ஐயோட பிளேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் 9. இதே ஆரோட பிளேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் 18. இதே வியோட பிளேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் 22. நான் கேட்டோன்னே டக்குன்னு அதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது கூட என்ன படிச்சிருக்கணும், ஆப்போசிட்ஸ். இப்போ ஏயோட ஆப்போசிட் ஜெட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும், பியோட ஆப்போசிட்ஸ் ஒய்ஏ, சியோட ஆப்போசிட் எக்ஸு, டியோட ஆப்போசிட் டபிள்யூ, இயோட ஆப்போசிட் பி. அதே மாதிரி எல்லாத்தோட ஆப்போசிட்ஸும் நம்ம கரெக்டாக தெளிவாக படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ட்ரிக் மாதிரி சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் என்னது, ஏபிசிடி. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 லெட்டர் ஏபிசிடி. இதை நம்ம என்னென்னு பண்ண ஞாபகம் வச்சுக்கலாம், 1 2 3 4. ஃபஸ்ட் 4 லெட்டர் தானே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இஜேஓடி ஒய், இஜோதி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஜோதி. இதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், 5ஓட மல்டிப்புள்னு சொல்லிக்கலாம். அதாவது 5 10 15, இது 20, இது 25. இ வந்து 5th பிளேஸில் இருக்குது, ஜே வந்து 10th பிளேஸு, ஓ வந்து 15th பிளேஸு, டி 20, ஒய் 25. அதாவது 5ஓட மல்டிபிள்ஸ். இந்த இஜோத்தின்னு ஞாபகம் வச்சுட்டோன்னா 5ஓட மல்டிபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இ 5th பிளேஸு, ஜே 10th, ஓ 15, டி 20, ஒய் 25. 5ஓட மல்டிபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து எஃப் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் 6ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். F6, ஃபிக்ஸ் 6. கரெக்டாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேர்டு, ஏதாச்சும் லாஜிக், ஏதாச்சும் ட்ரிக் தோணுச்சுனாலும் அதை வச்சு நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது தோணுதோ அதை வச்சு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் 6. ஓகேவா? இதே 7G, 7G ரெயின்போ காலனி மூவி பார்த்துருப்போம் எல்லாமா, 7G ரெயின்போ காலனி மூவி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7Gன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு H8. ஓகேவா? கேல்குலேட்டர்லாம் நம்ம H எப்படி இருக்கும், சரி 8 எப்படி இருக்கும், இதோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 8ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். H8. இல்லாட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஹைட் 8. அந்த வேர்ட் ப்ரொனவுன்சியேஷன்லேயே இருக்குல்ல, ஹைட் 8. ஓகேவா? H8ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். I9. நெக்ஸ்ட் என்னது, I9. நம்ம கர்சிவ் ஐ எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி எழுதுவோமா, கரெக்டாக 9 ஷேப்லேயே இருக்கா. அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம், I9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு J10. அது இஜோத்திலேயே வந்துடும், J10. நெக்ஸ்ட்டு கே வந்து என்னது, 11. நம்ம வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்னு வச்சுக்கலாமா. ஐபிஎல் டீம் எடுத்து கிங்ஸ் 11 பஞ்சாப். ஓகேவா? கிங்ஸ் 11 பஞ்சாப். ஓகேவா? K11 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு L12. அந்த ப்ரொனவுன்சியேஷனே நமக்கு தெரிஞ்சிடும், L12. ஓகேவா? L12. நெக்ஸ்ட்டு M13. எம்மை நம்ம எப்படி திருப்பி எழுதணும்னா நம்மளுக்கு 3 மாதிரி கிடைக்குமா, அதை வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், M13. ஓகேவா?
இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிக் ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஈஸியாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? M13. நெக்ஸ்ட் என்னது? N14. ஓகேவா? N14 இது வந்து அந்த ரோவோட ஸ்டார்டிங், அதனால் N14 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேர்டு ட்ரிக் ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? N14. நெக்ஸ்ட்டு O15 இது இஜோத்திலேயே வந்துடும், EJO15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு P16 எப்படி வச்சுக்கலாம்? 16 தமிழில் எப்படி சொல்லுவோம்? 16ன்னு சொல்லுவோமா? 16. இப்போ 16 16 P16. ஓகே, தமிழில் 16ன்னு சொல்லுவோம், P16 ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு Q17 R18 ஏதாவது ஸ்ட்ரிக் ஞாபகம் வருதா? ஓகேவா? இந்த QR மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரிக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. Q என்னன்னு சொல்லிக்கலாம்? 17 R18. ஓகேவா? இது படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த எஸ்லேருந்து ஒரு சென்டென்ஸாக சொல்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்லேருந்து வி வரைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், சச்சின் 19 வயசில் T20 கிரிக்கெட்டில் அண்டர் 21 கேட்டகரியில் விக்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சச்சின் 19 வயசில் T20 கிரிக்கெட்டில் அண்டர் 21 கேட்டகரியில் விக்ட்ரி. S19 T20 அண்டர் U21. இப்போ இந்த V என்னென்னு வச்சுக்கலாம்? 22. ஓகேவா? சச்சின் 19 வயசில் T20 கிரிக்கெட்டில் அண்டர் 21 கேட்டகரியில் விக்ட்ரி. ஓகேவா? S19 T20 U21 விக்ட்ரி 22. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது? WXYZ. இது வந்து அந்த ஆல்ஃபபெட்டோட கடைசி 4 லெட்டர், அதனால் ஈஸியாக WXYZ என்னென்னு வச்சுக்கலாம்? WXYZ வந்து 23 24 25 26 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆல்ஃபபெட்ஸோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் 1 2 3 4 ABCD ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் 4 லெட்டர் WXYZ 23 24 25 26 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரிக் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை வச்சு இந்த ஆல்ஃபபெட்ஸை தரவாக படித்து வச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும், இப்போ நான் டக்குன்னு வீண் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா 22ன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதே ஈன்னு கேட்டாங்கன்னா 5ன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். டக்குன்னு ஆறுனா 18. இப்போ டக்குன்னு எஸ்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துருக்கணும்? சச்சின் 19 வயசில், அப்போ S19. இதே நம்மளுக்கு எல்லுனாலே L12, அந்த ப்ரொனன்சியேஷன் ஞாபகம் வந்துருக்கணும். இதே எஃப்னா ஃபிக்ஸ் 6. இதே 7னா G 7G ரெயின்போ காலனி மூவி. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிக் வச்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ஃபபெட்ஸோட பிளேஸ் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு அதே ஆப்போசிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ட்ரிக் சொல்கிறேன். ஓகேவா? ஆப்போசிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஒரு ஸ்மால் ட்ரிக் சொல்கிறேன், அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. AZ, ஏவோட ஆப்போசிட் என்னது? Z. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? A to Zன்னு சொல்லிக்கலாமா? A to Z. ஏவோட ஆப்போசிட் Z, A to Z. Bயோட ஆப்போசிட் என்னது? Y. இது நம்ம எப்படி படிச்சிருக்கலாம்? BOY, பாய்னு படிச்சுக்கலாம். BOY, பியோட ஆப்போசிட் Y, BOY. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சியோட ஆப்போசிட் என்னது? X. இது நம்ம எப்படி படிச்சுக்கலாம்? க்ராக்ஸ்ன்னு படிச்சுக்கலாமா? சியோட ஆப்போசிட் X, க்ராக்ஸ். ஓகேவா? டியோட ஆப்போசிட் W. இது நம்ம எப்படி படிச்சுக்கலாம்? டியூ, பனிமூட்டம். ஓகேவா? டியூன்னு படிச்சுக்கலாம். டியோட ஆப்போசிட் W, DEW, டியூன்னு படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈயோட ஆப்போசிட் V. இது நம்ம EV வெஹிக்கிள்னு படிச்சுக்கலாம். ஈயோட ஆப்போசிட் Vன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப்ஓட ஆப்போசிட் U. நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? ஃபன். ஓகேவா? எஃப்ஓட ஆப்போசிட் U, ஃபன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ABCDEF ஜியோட ஆப்போசிட் T. எப்படி வச்சுக்கலாம்? GTA கேம். ஓகேவா? அந்த கேம் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை குஜராத், ஜி ஆப்போசிட் T ஞாபகம் வச்சுக்கலாம். ஹெச்சோட ஆப்போசிட் S. நம்ம ஸ்கூல். ஓகேவா? ஸ்கூல் இல்லை IS செகண்டரி, எது தோணுதோ அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸ்கூல். ஹெச்சோட ஆப்போசிட் H. சரி, ஹெச்சோட ஆப்போசிட் S. நெக்ஸ்ட்டு ஐயோட ஆப்போசிட் R. இதை நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் ரயில்வேஸ். ஓகேவா? இந்தியன் ரயில்வேஸ். ஐயோட ஆப்போசிட் R. ஓகே. நெக்ஸ்ட்டு
ஜேயோட ஆப்போசிட் கியூ. ஓகேவா, இது நம்ம கார்ட்ஸ் விளாடுவோம்ல, ஜாக் குவீன், ஜாக் குவீன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேயோட ஆப்போசிட் கியூ. நெக்ஸ்ட்டு கேவா, கேவோட ஆப்போசிட் பி. இதை நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். கேபி கருப்பு. ஓகேவா, இந்த மாதிரி ஏதாச்சும் நேம் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை குருநாள் பாண்டியா, எது தோணுதோ உங்களுக்கு ஏதோ ஒரு பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா, கேயோட ஆப்போசிட் பி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எல், எல்லோட ஆப்போசிட் ஓ. என்னென்னு வச்சுக்கலாம், லவ். ஓகேவா, லவ்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வந்துடும் எல்லாத்துக்கும். ஓகேவா, இல்லாட்டி லாஸ், LOSS. ஓகேவா, லாஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது எல்லோட ஆப்போசிட் என்னது, ஓ. நெக்ஸ்ட்டு எம், எம்மோட ஆப்போசிட் என்னது, என். இதை நம்ம ஈஸியாக மேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எம்மோட ஆப்போசிட் என். ஓகேவா, எல்லாத்துக்கும் ஆப்போசிட் பார்த்துட்டோமா ஈஸியாக. ஏவுக்கு ஆப்போசிட் ஜெட். நமக்கு ஏயோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா டக்குன்னு A to Z ஞாபகம் வந்துடும். இதே எஃப்க்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா எஃப்ங்கிற வேர்டை பார்த்தோன்னே ஃபன்னு ஞாபகம் வந்துடும். அப்போ எஃபோட ஆப்போசிட் யூன்னு தெரிஞ்சிடும். இதே ஜேயோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு என்னென்னு தெரியணும், ஜாக்கு அப்புறம் நம்ம என்னென்னு வச்சுருந்தோம், குவீன். அப்போது JQ ஆப்போசிட்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இதே ஹெச்னா ஹெச்னு நம்மளுக்கு என்ன வந்துருக்கணும், ஐ ஸ்கூல். இதே ஜினா குஜராத் இல்லை GTA கேம். இல்லை ஈனா EV வெஹிக்கிள். அப்போ டக்குன்னு என்ன சொல்லிடலாம், ஈயோட ஆப்போசிட் வின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேவா, இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் பொறுத்தளவு நம்ம இந்த ஆப்போசிட்ஸும் அந்த ஆல்ஃபபெட்ஸோட பிளேஸ் வேல்யூஸும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். ஓகேவா, அப்போ தான் நம்ம ஈஸியாக நம்ம அடுத்து கொஷின்ஸ்குள்ளே போகும்போது டக்குன்னு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாமா? ஓகேவா, கோடிங் அண்ட் டிகோடிங்கில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 4 டைப்ஸ். மோஸ்ட்டாக இந்த 4 டைப்ஸில் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு லெட்டர் கோடிங், நெக்ஸ்ட் நம்பர் கோடிங், சப்ஸ்டியூஷன் கோடிங், ஸ்டேட்மெண்ட் கோடிங். அதாவது எழுத்து குறியீடு, எண் குறியீடு, மாற்றீட்டு குறியீடு, வாக்கிய குறியீடு. ஓகேவா, இப்போ லெட்டர் கோடிங்னா லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, கேட் இஸ் கோடட் as DBU, தென் ஹவ் வில் பி டாக் கோடட். ஓகேவா, இந்த மாதிரி லெட்டர் வச்சு கேட்குறது நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், லெட்டர் கோடிங். இதே நம்பர் கோடிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, எக்ஸாம்பிள் இஃப் cat is coded as 26. ஓகேவா, கேட் வந்து 26ன்னு கோட் ஆச்சுன்னா டாக் எப்படி கோட் ஆகும்? ஓகேவா, இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கேட்குறது நம்ம என்ன சொல்லிக்கலாம், நம்பர் கோடிங். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் கோடிங், ஸ்டேட்மெண்ட் கோடிங். இது ரெண்டு நம்ம கடைசியாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் கோடிங்கும் இந்த லெட்டர் கோடிங்கும் இந்த நம்பர் கோடிங் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு லெட்டர் கோடிங்னா நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க. கரெக்டாக? சரி, ஓகே. இந்த லெட்டர் கோடிங்லேயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்பாங்க. அது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தலாமா? லெட்டர் கோடிங்கில் ஃபஸ்ட்டு 1-to-1 கோடிங், கிராஸ் கோடிங், ரிவர்ஸ் கோடிங், ஆப்போசிட் ஆல்ஃபபெட்ஸ், ஃபிக்ஸ்டு கோடிங். ஓகே, லைன் பை லைனாக பார்க்கலாம். 1-to-1 கோடிங்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 1-to-1 கோடிங். இஃப் கேட் இஸ் கோடட் as DBU, தென் ஹவ் டாக் வில் பி கோடட். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கேட்லேருந்து ஏதோ ஒரு லாஜிக்கை உள்ளே வச்சு DBUன்னு கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது என்ன லாஜிக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த டாகுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் கேட் என்னவா கோட் பண்ணியிருக்காங்க, CAT DBU. கேட் எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க, என்ன லாஜிக் உள்ளே வச்சுருப்பாங்க? இப்போ சியிலேருந்து D, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, +1 பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? C + D +1. இதே ஏலேருந்து B, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, +1, A +1 B. இதே Tலேருந்து U, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, +1. அப்போது இதோட லாஜிக் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், +1ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ கேட்லேருந்து எல்லாத்தையும் +1 பண்ணி நம்மளுக்கு DBUன்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த கொஷினோட லாஜிக் என்னது, +1. இப்போது டாக் எப்படி கோட் ஆகும், சேம் அதே மாதிரி +1ல் எல்லாம் கோட் ஆகுமா, D +1 E. ஓகேவா, நெக்ஸ்ட்டு O +1 K. சரி, O +1 நம்மளுக்கு என்ன வரும், O +1 P. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அது G +1 நம்மளுக்கு என்ன வரும், H. ஓகேவா, அப்போ நம்ம டாக் எப்படி கோடாக இருக்கும், EPHன்னு கோடாக இருக்குமா? ஓகேவா, அப்போ இந்த கொஸ்டினோட லாஜிக் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், +1. இந்த லாஜிக் +1 மட்டும் இருக்குமா? இல்லை, இந்த லாஜிக் என்ன வேணால் இருக்கலாம். இப்போ +1 லாஜிக் கொடுத்துருக்காங்களா, இதே என்ன பண்ணியிருக்கலாம்,
+2 கொடுத்துருக்கலாம், எல்லாத்துக்கும் +2 கொடுத்துருக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கலாம் +3, இல்லை எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கலாம் +4. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே இன்க்ரீஸிங் நம்பர் லாஜிக்காக கொடுத்துருக்கலாம். அப்படி இந்த லாஜிக் வரலனா வேறு எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே +1 பண்ணியிருக்காங்க கரெக்டாக, இங்கேயும் +1 பண்ணியிருக்காங்க, இங்கேயும் +1 பண்ணியிருக்காங்க. இப்போ C18 எடுத்துக்கிட்டோன்னா இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க +2, இங்கே +4, இங்கே +6. இது நம்ம என்ன சொல்லிக்கலாம் ஈவன் நம்பர் லாஜிக்னு சொல்லிக்கலாம். எல்லாத்தையும் ஈவன் நம்பரால் ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க ஆட் நம்பரால் +1, +3, +5 ஆட் நம்பரால் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஆட் நம்பரும் இல்லைனா ஈவன் நம்பர், ஆட் நம்பர். அடுத்து என்ன வரும் ப்ரைம் நம்பர். ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஆட் நம்பராக இருக்கலாம், ஈவன் நம்பராக இருக்கலாம், ப்ரைம் நம்பராக இருக்கலாம், இல்லை கண்டினியூஸ் நம்பர். இந்த மாதிரி 1ஆல் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க, 2ஆல், 3ஆல், 4ஆல். இல்லை எப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க, இப்போது இங்கே எக்ஸாம்பிள் C8 இருந்துச்சுன்னா Cக்கு +1, Aக்கு +2, Tக்கு +3. இந்த மாதிரி +1, +2, +3 ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்லை +1, -1, +1, -1, இல்லை +1, -2, +3, -4. இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்டைன் பேட்டர்னில் தான் அந்த லாஜிக்கை வச்சுருப்பாங்க. நம்மளோட வேலை என்ன, அந்த லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே மோஸ்ட்டாக எந்தெந்த டைப்ஸில் லாஜிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமானா கிடையாது. ஏன்னா லாஜிக்ஸ் வந்து ஏகப்பட்ட லாஜிக் இருக்கும். ஓகேவா? நம்ம அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு இந்த மாதிரி லாஜிக்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கும் தெரிய வரும். ஓகேவா? முடிஞ்சளவு நம்ம லாஜிக்ஸை இந்த கிளாஸில் கவர் பண்ணிடலாம். புரிஞ்சா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக என்ன பார்க்க வந்தோம் 1-to-1 கோடிங். 1-to-1 கோடிங்னா இப்போ இங்கே சிலேருந்து டி டேரெக்டாக கோட் பண்ணியிருக்காங்களா, டேரெக்டாக ஏலேருந்து பி, டிலேருந்து யூ டேரெக்டாக கோட் பண்ணியிருக்காங்களா கரெக்டாக. CATDBU. சிக்கு டேரெக்டாக டி கோட் பண்ணியிருக்காங்க, ஏக்கு டேரெக்டாக பி, டிக்கு டேரெக்டாக யூ. இதுதான் என்ன சொல்லுவாங்க 1-to-1 கோடிங். அதாவது நேருக்கு நேர் கோட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. இந்த நேருக்கு நேர் கோட் பண்ணுறது தான் நம்ம 1-to-1 கோடிங். லாஜிக் உள்ளே வந்து என்ன வேணால் இருந்திருக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினோட லாஜிக் என்னது +1, இதே +2ஆக இருந்திருக்கலாம், +3ஆக இருந்திருக்கலாம், +4ஆக இருந்திருக்கலாம், இல்லை ஆட் நம்பராக இருந்திருக்கலாம், ஈவன் நம்பராக இருந்திருக்கலாம், ப்ரைம் நம்பராக இருந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி +1, -1, +1, -1 இருந்திருக்கலாம், இல்லை +1, -2, +3, -4 இருந்திருக்கலாம். இந்த மாதிரி லாஜிக்ஸ் ஏகப்பட்ட லாஜிக்ஸ் இருக்குது, என்ன வேணால் இருந்திருக்கலாம். 1-to-1 கோடிங்னா நேருக்கு நேர் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டைப். நெக்ஸ்ட்டு கிராஸ் கோடிங். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் 1-to-1 கோடிங் பார்த்தோம். இப்போ கிராஸ் கோடிங் அந்த வேர்ட்லேயே தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க கிராஸாக கோட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் டைமா, இன் அ சர்டைன் கோட் டைம் இஸ் ரிட்டன் அஸ் JUFN. டைம்லேருந்து ஏதோ ஒரு லாஜிக் வச்சு JUFன்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த போத்துங்கிற வேர்டு எப்படி கோட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. போத்துங்கிற வேர்டு எப்படி கோட் ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. நம்ம வேர்ட்லேயே மேலே கொடுத்துட்டோம் கிராஸ் கோடிங். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக க்ராஸாக தான் கோட் பண்ணியிருப்பாங்க. டைம் இஸ் கோடட் அஸ் JUFN. ஓகேவா? க்ராஸாக தான் கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அந்த லெட்டர்ஸோட ப்ளேஸ் வேல்யூஸை எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ Tயோட ப்ளேஸ் வேல்யூ என்ன 20, ஐயோட ப்ளேஸ் வேல்யூ 9, எம்மோட ப்ளேஸ் வேல்யூ என்ன 13, ஈயோட ப்ளேஸ் வேல்யூ 5. சரி, ஜேயோட ப்ளேஸ் வேல்யூ என்ன, ஜேயோட ப்ளேஸ் வேல்யூ என்ன ஞாபகம் வச்சுருந்தோம் 10. இஜோத்தி ஞாபகம் வச்சுருந்தோமா EJ10. யூவோட ப்ளேஸ் வேல்யூ அண்டர் 21 ஞாபகம் வச்சுருந்தோமா, அப்போ U21. F ஃபிக்ஸுன்னு ஞாபகம் வச்சுருந்தோம், அப்போ 6. இப்போ N 14 ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகேவா? புரிஞ்சா? ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த ப்ளேஸ் வேல்யூஸை மேலே எழுதி வச்சுருங்க. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான். ஓகேவா? உள்ளே போக நம்ம ஈஸியாக அதெல்லாம் ஞாபகம் தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கக்கூடாது, நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சரி, ஓகே. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா? நல்லா பாருங்கள், இங்கே 20 இருக்குது, இங்கே 21 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 13 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க கிராஸில் +1 பண்ணியிருப்பாங்களா. 20 +1 21, 9 +1 10, M +1 14, 5 +1 6. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க கிராஸில் +1 கோட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சா? கிராஸில் என்ன பண்ணியிருக்காங்க +1 கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ போத் எப்படி கோட் ஆகும், B கிராஸில் கோட் ஆகும், O கிராஸில் கோட் ஆகும், T கிராஸில், H கிராஸில். இப்போ B +1 C,
இப்போ O + 1 P ஓகேவா. அதேமாதிரி H + 1 I, T + 1 U. அப்போ போத் எப்படி கோட் ஆகும்? PCI Uன்னு கோட் ஆகும். புரிஞ்சா? கிராஸில் கோட் பண்ணியிருக்காங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கரெக்டாக 4 வேர்ட்ஸ் இருக்குது, 2 பிரித்து கிராஸில் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே ஒரு 5 வேர்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் TIMES டைம்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி கோட் பண்ணிப்பாங்கன்னா அதே கிராஸ் கோடிங்கில் இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. கரெக்டாக ஈக்குவல் பார்த்தா இங்கே 2 இங்கே 2, அப்போ சென்டரில் மட்டும் 1 இருக்குமா? இப்போ இந்த மாதிரி கிராஸில் கோட் பண்ணியிருப்பாங்க, இப்படி கிராஸில் கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த எம்முக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி செவரல் லாஜிக்ஸ் இருக்குது கிராஸ் கோடிங்லேயும், இந்த மாதிரி செவரல் லாஜிக்ஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ இதோட பேட்டர்ன் நம்மளுக்கு +1 +1 +1 +1 கொடுத்துருக்காங்களா. இதே +1க்கு பதிலாக என்ன வரலாம்? இங்கே +2 வரலாம். ஓகே, +2 வரலாம், இல்லை +3 வரலாம். புரிஞ்சா? இல்லை இங்கே +1 இங்கே +1 இங்கே -1 வரலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் செவரல் பேட்டர்ன்ஸ் வரலாம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. பேட்டர்ன் செவரல் பேட்டர்ன்ஸ் வரலாம். அந்த பேட்டர்ன் என்னென்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. மோஸ்ட்டாக இந்த மாதிரி +1 +2 +3 +4 இல்லை +1 +1 +1 +1 இல்லை +2 +2 +2 +2 இல்லை +3 +3 அப்புறம் அப்படியே 4 5 6ன்னு போயிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆட் நம்பரில் +1 +3 +5 +7ன்னு போயிட்டே இருக்கும். இல்லை ஈவன் நம்பரில் +2 +4 +6 +8ன்னு போயிட்டே இருக்கும். இதே ப்ரைம் நம்பரில் +2 +3 +5 +7 +11ன்னு போயிட்டே இருக்கும். இல்லை என்ன பண்ணலாம்? +1 -1 +1 -1 இல்லை +2 -2 +2 -2 இல்லை +3 -3 அந்த மாதிரி லாஜிக்கில் போயிட்டே இருக்கலாம். இல்லை +1 -2 +3 -4 +5 -6 இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஓகேவா. இல்லாஜிக்கலாக இருக்காது, சர்டினாக ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஓகேவா. கிராஸ் கோடிங்னு என்னது? கிராஸில் கோட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லிக்கலாம்? கிராஸ் கோடிங். இதே நேருக்கு நேர் கோட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னென்னு சொல்லிக்கலாம்? 1-to-1 கோடிங். நேருக்கு நேர் கோட் பண்ணால் 1-to-1 கோடிங். கிராஸில் கோட் பண்ணால் என்னென்னு சொல்லிக்கலாம்? கிராஸ் கோடிங்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. 1-to-1 கோடிங் பார்த்தோம், கிராஸ் கோடிங் பார்த்தோம். வேறு எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க? ரிவர்ஸ் கோடிங். ஓகேவா. ரிவர்ஸ் கோடிங் அந்த வேர்டை பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ரிவர்ஸில் அப்படியே கோட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக. இந்த சர்டன் கோட் பெர்ஃபார்மன்ஸ் ரிட்டன் அஸ் ECNAMROFREP. அப்போ ஆல்ஃபபெட் எப்படி கோடாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் எழுதலாமா ஃபஸ்ட்டு? பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கோடட் அஸ் ECNAMROFREP. அப்போ ஆல்ஃபபெட் எப்படி கோடாகுன்னு கேட்குறாங்க. ALHABET ஆல்ஃபபெட் எப்படி கோடாகுன்னு கேட்குறாங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் இங்கே வேர்ட்லேயே என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர்ஸ் கோடிங். அப்போ கண்டிப்பாக ரிவர்ஸில் தான் கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்களா? ECNAMROFREP ரிவர்ஸில் படித்தோன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சா? இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரிவர்ஸ் கோடிங்னு சொல்லுவோம். இதே ஆல்ஃபபெட் அப்போ எப்படி எழுதிக்கலாம்? T இங்கே வந்துடும், EBAHPLE ஆல்ஃபபெட். ஓகேவா. இங்கே ரிவர்ஸ் கோடிங்னா ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இதே நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் லாஜிக் உள்ள வச்சுருக்கலாம். இதே ரிவர்ஸ் கோடிங்கில் என்ன பண்ணியிருக்கலாம்? நம்ம சேம் லெட்டர் எழுதியிருக்கோமா, ஆனால் சேம் லெட்டர் எழுதாமல் +1 பண்ணியிருக்கலாம், இல்லை +2 பண்ணியிருக்கலாம், இல்லை +3 பண்ணியிருக்கலாம், இல்லை +1 -1 +1 -1 +1 -1 பண்ணியிருக்கலாம், இல்லை ஆட் நம்பரில் +2 +4 +6 பண்ணியிருக்கலாம், இல்லை ஈவன் நம்பரில் +1 +3 +5 இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் உள்ளே வச்சு இந்த ரிவர்ஸ் கோடிங்கில் கொடுத்துருக்கலாம். புரிஞ்சா? நம்ம அந்த பேட்டர்ன்லாம் அடுத்தடுத்து போகும்போது சம்ஸில் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகேவா. இப்போ ரிவர்ஸ் கோடிங்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்மளுக்கு கோட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. 1-to-1 நேருக்கு நேர் கோட் பண்ணியிருக்கலாம், இல்லை கிராஸ் கோடிங் பண்ணியிருக்கலாம், இல்லை ரிவர்ஸ் டோட்டலாக ஃபுல்லாக ரிவர்ஸில் கோட் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. இன்னொரு டைப் என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ஆல்ஃபபெட்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் ஆப்போசிட் ஆல்ஃபபெட் படித்தோம் கரெக்டாக. இங்கே டேபிளில் என்னென்னு கோட் பண்ணியிருக்காங்க? GZYOVன்னு கோட் பண்ணியிருக்காங்களா? ஓகேவா. டேபிள் வந்து என்ன கோட் பண்ணியிருக்காங்க? GZYOVன்னு கோட் பண்ணியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஆல்ஃபபெட்டுன்னு நாங்கள் நம்மளுக்கு டைப்பே நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம், டீக்கு ஆப்போசிட் என்னது ஜி, ஓகே. ஏக்கு ஆப்போசிட் ஜெட், பிக்கு ஆப்போசிட் ஒய், எல்க்கு ஆப்போசிட் ஓ, ஈக்கு ஆப்போசிட் பி. படிச்சிருப்போம்ல, ஈவினா என்னென்னு படிச்சிருக்கோம், ஈவி வெஹிக்கிள்னு படிச்சிருக்கோம். எல்லுக்கு ஆப்போசிட் லவ்னு படிச்சிருக்கோம், எல் ஓ. பி பாய், ஏ டு ஜெட், ஜிடிஏ. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே அதோட ஆப்போசிட் ஆல்ஃபபெட்டை தான் அப்படியே ஜஸ்ட் கோடாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சேரை நம்ம எப்படி கோட் பண்ணிக்கலாம், சியோட ஆப்போசிட் என்ன, சிக்கு என்னென்னு படிச்சிருக்கோம், க்ராக்ஸ்ன்னு படிச்சிருக்கோமா. அப்போ எக்ஸு, ஹெச்னா ஐ ஸ்கூல்னு படிச்சிருக்கோம், ஹெச்சோட ஆப்போசிட் எஸ். ஏனா ஜெட், ஏ டு ஜெட்னு படிச்சிருக்கோம். ஐ ஆப்போசிட் இந்தியன் ரயில்வேஸ், ஆரோட ஆப்போசிட் ஐ. அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், சேரோட கோடு எக்ஸ் எஸ் ஜெட் ஆர் ஐ. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிக்கலாம், ஆப்போசிட் ஆல்ஃபபெட். இதோட லாஜிக் என்னது, ஆப்போசிட் ஆல்ஃபபெட் தான் இதோட லாஜிக். ஓகேவா. இது என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் ஆல்ஃபபெட்ஸில் 1-to-1 கோடிங், அதாவது நேருக்கு நேர் கோட் பண்ணியிருக்காங்களா. இதே கிராஸ்லேயும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ஆப்போசிட் ஆல்ஃபபெட்டோட லாஜிக் நம்மளுக்கு வச்சுருக்கலாம். ஓகேவா. இது ஆப்போசிட் ஆல்ஃபபெட். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கோடிங். அது என்ன ஃபிக்ஸ்டு கோடிங், கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்ட், இந்த வேர்டுக்கான கோட் இது தான், இந்த லெட்டருக்கான கோட் இது தானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், பென்சில் இஸ் கோடட் as question mark at star equal to semicolon 7. அதே பேப்பர் இஸ் கோடட் as question mark 9 question mark at 5. ஓகேவா. how will clip will be coded, கிளிப் எப்படி கோட் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இது பார்த்தோன்னு என்ன சொல்லியிருக்கலாம், எல்லாத்துக்கும் பிங்கிற வேர்டுக்கு கொஸ்டின் மார்க் எழுதி வச்சுருக்காங்களா. அப்போ பிக்கான கோட் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், கொஸ்டின் மார்க்னு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு ஈ இருக்கா, இங்கே ஒரு ஈ இருக்கா, ஈக்கான கோடு இங்கே அட்டு போட்டிருக்காங்க, இங்கேயும் அட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஈக்கான கோட் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிக்கலாம், அட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே. புரிஞ்சா. ஃபிக்ஸ்டு கோடிங்னா அதுக்கான கோட் அதுதான், இதுக்கான கோட் இதுதானே அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஈஸியாக. அப்போ கிளிப்புக்கான கோடு என்னென்னு கேட்குறாங்க. இப்போ சிங்கிற வேர்டுக்கு எங்கே சி இருக்குது, இங்கே சி இருக்கா, 1 2 3 4th என்ன கோட் இருக்குது, ஈக்குவல் டு. அப்போ சிக்கு ஈக்குவல் டுங்கிற கோடு. எல், இங்கே கடைசியில் எல் இருக்கா, இப்போ கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க, 7. அப்போ எல்லுக்கான கோட் 7. ஐஇபி, ஐ எங்கே கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5th வேர்டில் கொடுத்து 5th லெட்டரில் கொடுத்துருக்காங்களா. 1 2 3 4 5. ஐக்கான கோடு என்னது, செமிகோலன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எல், எல் இல்லை பி. ஓகேவா. பின்னு என்னென்னு வச்சுருக்காங்க, பிக்கான கோட் கொஸ்டின் மார்க். அப்போ கிளிப்புக்கான கோட் ஈக்குவல் டு 7 செமிகோலன் கொஸ்டின் மார்க். புரிஞ்சா. ஃபிக்ஸ்டு கோடிங்னா அதுக்கான கோட் அதுதானே அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஃபிக்ஸ்டு கோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கான கோடு பிக்கான கோடு கொஸ்டின் மார்க், ஈக்கான கோடு அட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த கோடை போட்டுடலாம். புரிஞ்சா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் கோடிங் இருக்குது, லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், ஸ்டேட்மெண்ட் கோடிங், அப்புறம் சப்ஸ்டியூஷன் கோடிங். ஓகேவா. லெட்டர் கோடிங்கில் நம்மளுக்கு எந்தெந்த டைப்பில் கோடிங் கேட்கலாம், 1-to-1 கோடிங், அதாவது நேருக்கு நேர் கோட் பண்ணுறது. இன்னொன்று கிராஸ் கோடிங், கிராஸாக கோட் பண்ணுறது. இல்லாட்டி ரிவர்ஸ் கோடிங், டோட்டலாக ஃபுல்லாக ரிவர்ஸாக கோட் பண்ணுறது. இல்லாட்டி ஆப்போசிட் ஆல்ஃபபெட் வச்சு கோட் பண்ணுறது. இல்லாட்டி ஃபிக்ஸ்டு கோடிங். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கோடிங் நம்மக்கிட்ட இருக்குது. புரிஞ்சா. சரி, ஓகே. இந்த லெட்டர் கோடிங்க்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். சரி, ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கிளாக் இஸ் கோடட் as ENQEMன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிரதர் எப்படி கோட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன லாஜிக்குன்னு கண்டுபிடிக்கலாமா. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மேலே எழுதி வச்சுருங்க அந்த பிளேஸ் வேல்யூ. சார் சிக்கு 3, L12, O15, C3, K வந்து 11. ஓகேவா. E5, N14, Q17, E5M13. ஓகேவா. இதை பாருங்கள், பார்த்தோன்னே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லாஜிக் தோணுதான்னு பாருங்கள். 3 இங்கே 5, 12 14 15 17 3 5 11 13. பார்த்தோன்னே நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்குமே +2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா. எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, +2 பண்ணியிருக்காங்க. 3லேருந்து 5, 12லேருந்து 14, 15லேருந்து 17, 3லேருந்து மறுபடியும் 5, 11லேருந்து 13. அப்போ இந்த லாஜிக் என்னன்னு சொல்லிக்கலாம், என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, +2 லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரதர் நம்ம அப்படி பண்ணி கண்டுபிடிக்கலாமா. B + 2 B C D, R + 2 S T, O + 2 P Q, T + 2 U V, H + 2 I J, E + 2 G, R + 2 T. ஓகேவா. அப்போது பிரதர்கான் கோட் என்னன்னு சொல்லிக்கலாம், DTP.
QVJGT. ஓகேவா? இது நம்ம பார்த்ததில் எந்த டைப் ஆஃப் கோடிங்? 1-to-1 கோடிங். 1-to-1 கோடிங். ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க, நேருக்கு நேர் கோட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1-to-1 கோடிங். இந்த லாஜிக் என்னது +2. இதே லாஜிக் என்னென்ன லாஜிக்கெலாம் வரலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி +2 வரலாம், இல்லை கண்டினியூஸாக +3, இல்லை கண்டினியூஸாக +4, இல்லை கண்டினியூஸாக +1. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஏதோ ஒரு நம்பர் வச்சு லாஜிக் வரலாம். இல்லை ஆட் நம்பர், இல்லை ஈவன் நம்பர், இல்லை ப்ரைம் நம்பர் வச்சு ஆட் பண்ணியிருக்கலாம். இல்லை என்ன பண்ணியிருக்கலாம், +1 -1 +1 -1 +1 -1, இல்லை +1 -2 +3 -3 +4 -4. இந்த மாதிரி லாஜிக்ஸ் வந்துருக்கலாம். இல்லை என்ன பண்ணியிருக்கலாம், சேம் இல்லாட்டி ஆப்போசிட் ஆல்ஃபபெட் நம்மளுக்கு லாஜிக்காக வந்துருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஒரு சர்டன் குறிப்பிட்ட டைப் ஆஃப் லாஜிக்ஸ். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு, டேபிள் இஸ் கோடட் அஸ் BSYFK. மார்க்ஸ் எப்படி கோடாக இருக்கும்? சேம் அதே மாதிரி மேலே நம்பர் எழுதி வச்சிடலாமா? ப்ளேஸ் வேல்யூஸ் 20, 1, B வந்து 2, L 12, E 5. சரி, ஓகே. B2, S Sachin 19, Y 25, F Fix 6, K Kings 11 வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்போ இந்த நம்பர்ஸை பாருங்கள், ஏதோ ஒரு லாஜிக் நம்மளுக்கு இருக்குதா? ஏதாச்சும் லாஜிக் மாதிரி தெரியுதான்னு நல்லா பாருங்கள். 1 2 இருக்கா? 1 2 19 20 5 6 11 12. இப்போ ஏதோ ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகுற மாதிரி தெரியுதா? இங்கே ஏலேருந்து கிராஸில் என்ன பண்ணியிருக்காங்க, +1 பண்ணியிருக்காங்க. ஏலேருந்து +1 பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 20லேருந்து 19, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, -1 பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? சரி, ஓகே. இதே 5லேருந்து 6 என்ன பண்ணியிருக்காங்க, +1. இங்கே 12லேருந்து 11 என்ன பண்ணியிருக்காங்க, -1. அப்போ இந்த லாஜிக் பாருங்கள், கரெக்டாக இந்த வேர்ட்ஸ் 5 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கா, கரெக்டாக ஈக்குவலாக பிரிச்சுருக்காங்க. ஈக்குவலாக பிரிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டருக்கு +1 -1, இந்த லாஸ்ட் 2 லெட்டருக்கும் +1 -1. அப்போ சென்டர் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, சென்டர் BY, பியோட ஆப்போசிட் லெட்டர் என்னது, ஒய்ன்னு சொல்லிக்கலாமா? கரெக்டாக அந்த வேர்ட்ஸை பிரிச்சுட்டு ஃபஸ்ட் ஆஃப்க்கு ஒரு லாஜிக், செகண்ட் ஆஃப்க்கும் அதே லாஜிக், சென்டருக்கு தனி லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இதோட லாஜிக் என்னது, +1 -1. ஃபஸ்ட் ஆஃப்க்கு செகண்ட் ஆஃப்க்கும் சேம் +1 -1, சென்டருக்கு ஆப்போசிட் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப்க்கு ஒரு லாஜிக், செகண்ட் ஆஃப்க்கு வேறு ஏதாச்சும் லாஜிக். இப்போ எக்ஸாம்பிள் +2 -2ன்னு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஆனால் கரெக்டாக சர்டைன் பேட்டர்ன், இந்த சர்டைன் லாஜிக் ஃபாலோ ஆகணும். சர்டைன் பேட்டர்னா இப்போ ஃபஸ்ட் ஆஃப்க்கு ஒரு லாஜிக்னா ஃபஸ்ட் ஆஃப்க்கு ஒரு லாஜிக், செகண்ட் ஆஃப்க்கு அதே லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு லாஜிக் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். சென்டருக்கு நம்ம தனியாக டிஃப்ரெண்ட் ஒரு ஆப்ரேஷன், டிஃப்ரெண்ட் லாஜிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சா? இதில் ஃபஸ்ட் ஆஃபில் +1 -1, செகண்ட் ஆஃபில் +1 -1, சென்டரில் மட்டும் ஆப்போசிட் லாஜிக். நல்லா வச்சுக்கோங்க. சேம் அதே தான் லாஜிக் வந்து எதுவாக வேணால் நம்மளுக்கு டிஃபர் ஆகலாம். ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், சேம் அதே டைப் தான். எதுவாக வேணால் நம்மளுக்கு டிஃபர் ஆகலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. அப்போ மார்க்ஸ் எப்படி கோடாகும்? சேம் அதே மாதிரி ஈக்குவலாக பிரிச்சுருங்க. ஃபஸ்ட்டுக்கு கிராஸில் +1 -1, அப்போ A +1 B M -1 என்ன, L. ஓகேவா? L M. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கிராஸில் இந்த லாஸ்ட் செகண்ட் ஆஃப்க்கு S +1 T K -1 J. ஓகேவா? அப்போ சென்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? சென்டருக்கு ஆப்போசிட். அப்போ ஆரோட ஆப்போசிட் என்னது, ஆருக்கு ஆப்போசிட் இந்தியன் ரயில்வேஸ்ன்னு சொல்லியிருந்தோமா? அப்போ நான் ஆருக்கு ஆப்போசிட் I. அப்போ மார்க் எப்படி கோடாகும், BLITJ. BLITJ. புரிஞ்சா? சரி, ஓகே. இது நம்ம எந்த பேட்டர்னில் பார்த்தோம், கிராஸ் கோடிங். லாஜிக் என்னது, +1 -1, சென்டரில் மட்டும் ஆப்போசிட். ஓகேவா? சரி, ஓகே. தேர்டு கொஸ்டின் பாருங்கள். சேம் அதே மாதிரி நம்பர் எழுதிடலாமா? 3 12 15 3 K வந்து 11 M 13 6 20 19 14. ஓகேவா? சரி, ஓகே. இதை பாருங்கள், பார்த்து ஏதாச்சும் ஒரு லாஜிக் நம்மளுக்கு தெரியுதான்னு பார்க்கலாமா? 11லேருந்து 13, 3லேருந்து 6, 15லேருந்து 20. கரெக்டாக எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு பேட்டர்னில் ஃபாலோ ஆகுற மாதிரி தெரியுதா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +2, Cலேருந்து +3, Oலேருந்து +5. இதெல்லாம் எந்த நம்பர்ஸ் மாதிரி இருக்குது, ப்ரைம் நம்பர் மாதிரி இருக்கா? +2 +3 +5னா +7 வரணும். 12 + 7 19. ஓகே. இப்போ லாஸ்ட்டில் என்ன வரணும் நம்மளுக்கு, +7னா +11 வரணும். இப்போ 11 + 3
14. இப்போ நம்ம ஈஸியாக லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக என்ன லாஜிக்கு? ப்ரைம் நம்பர் லாஜிக். ப்ரைம் நம்பர் லாஜிக் என்ன டைப் ஆஃப் கோடிங்கு? ரிவர்ஸ் கோடிங். ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரிவர்ஸ் கோடிங்கில் என்ன லாஜிக்? ப்ரைம் நம்பர் லாஜிக். சேம் அதே மாதிரி ரிவர்ஸில் ப்ரைம் நம்பர் லாஜிக் வச்சு டேபிளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. இ ப்ளஸ் 2 ABCD EFG. ஓகேவா? அப்புறம் L ப்ளஸ் நம்மளுக்கு என்ன வரணும்? 3. இப்போ L ப்ளஸ் 3 15. 15னா நம்மளுக்கு என்ன வரும்? O. ஓகேவா? நெக்ஸ்ட்டு B ப்ளஸ் 5. B ப்ளஸ் 5னா B வந்து 2 ப்ளஸ் 5 போட்டோன்னா 7. அப்போ 7னா 7G ரெயின்போ காலனி மூவி G. ஓகே, அப்போ நம்பர் மேலே எழுதிட்டோன்னா ஈஸியாக நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம். 20, இது 1, இது 12, இது எவ்வளோ? 5. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5, அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? ப்ளஸ் 7. 7 ப்ளஸ் 1 8. 8ன்னு நம்ம என்னென்னு படிச்சிருந்தோம்? H 8. ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் 7. அப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வரணும்? ப்ளஸ் 11. இப்போ 20 ப்ளஸ் 11 நம்மளுக்கு 31 போயிடும். ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது ஆல்ஃபபெட்ஸ் எவ்வளோ? 26. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ABCDலேருந்தே வரணும். புரிஞ்சா? இப்போ நம்ம 20 டியா, அப்போ 26க்கு முடிஞ்சு 20 ப்ளஸ் 1 நம்மளுக்கு என்ன வரும்? 31 கிடைக்கும். அப்போ 26ல் ஆல்ஃபபெட் முடிஞ்சிடும். அப்போ மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். ஓகே, அப்போ மறுபடியும் ABCDEன்னு வரணும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? E. ஓகேவா? இப்போ டேபிள் நம்மளுக்கு எப்படி கோட் ஆகும்? GOGHE. என்ன லாஜிக்? ப்ரைம் நம்பர் லாஜிக். என்ன கோடிங்? ரிவர்ஸ் கோடிங். ஃபுல்லாமே ரிவர்ஸில் ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணி லாஜிக் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து 4th கொஸ்டின். இங்கே பாருங்கள். ஈகிள் இஸ் கோடட் அஸ் VZINV. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்பர் எழுதி வச்சுக்கலாமா? 5 A1 G வந்து 7 L12 E 5 V விக்ட்ரி 22 Z 26 I 9 N-ஓட ப்ளேஸ் வேல்யூ 14 V 22. சரி, ஓகே. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்குதா என்னன்னு பாருங்கள். ஏதாச்சும் சிமிலராக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? 7 இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 7லேயே 9னா ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. L ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மற்றதெல்லாம் பாருங்கள். ஈலேருந்து இங்கே ப்ளஸ் 2 வர வாய்ப்பில்லை, ப்ளஸ் 2 வர வாய்ப்பில்லை, இதுவும் ப்ளஸ் 2 வர வாய்ப்பில்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்கள். EV இது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஆப்போசிட் லெட்டர்ஸ்ன்னு தெரியும். AZ ஆப்போசிட் லெட்டர்ஸ்ன்னு தெரியும். EV ஆப்போசிட் லெட்டர்ஸ்ன்னு தெரியும். இப்போ இது 3 ஆப்போசிட். அப்போது இந்த Gயும் எல்லாம் ஆப்போசிட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக இதெல்லாம் ஆப்போசிட்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த GLக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி இப்படி பண்ணியிருப்பாங்க? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பபிள்ஸ், இங்கிலீஷில் பபிள்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? AEIOU. ஓகேவா? மிச்சதெல்லாம் கான்சனன்ஸ். இந்த பபிள்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லிக்கலாம்? கான்சனன்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பபிள்ஸ்க்கு மட்டும் ஒரு ஆப்ரேஷன். ஓகேவா? பபிள்ஸ்க்கு மட்டும் ஆப்போசிட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்சனன்ஸுக்கு ப்ளஸ் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பபிள்ஸுக்கு மட்டும் ஆப்போசிட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்சனன்ஸ்க்கு ப்ளஸ் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு மெயின் கான்செப்ட். ஓகேவா? பபிள்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன், கான்சனன்ஸ்க்கு ஒரு தனி ஆப்ரேஷன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பபிள்ஸ் இருக்குது? EAO பபிளாக, அந்த பபிளுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? ஒரு தனி ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்? ஆப்போசிட்ஸ். மற்றதுக்கெல்லாம் கான்சனன்ஸ்க்கெல்லாம் ப்ளஸ் 2. இது P கான்சனன்ட். அப்போது P ப்ளஸ் 2 R. ஓகேவா? நெக்ஸ்ட்டு E பபிள்னா ஆப்போசிட். ஈயோட ஆப்போசிட் V. A பபிள் ஏயோட ஆப்போசிட் Z. C கான்சனன்ட். அப்போ C ப்ளஸ் 2. ஓகேவா? C ப்ளஸ் 2 E. O பபிளோட இது ஆப்போசிட் L. C நம்மளுக்கு என்ன தெரியும்? கான்சனன்ட். அப்போ C ப்ளஸ் 2 E. K நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? சேம் கான்சனன்ட். K ப்ளஸ் 2 M. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பபிள்ஸ்க்கெல்லாம் ஒரு தனி ஆப்ரேஷன்ஸ், கான்சனன்ஸ்க்கு ஒரு தனி ஆப்ரேஷன். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பபிள்ஸ்க்கு ஒரு தனி ஆப்ரேஷன், கான்சனன்ஸ்க்கு ஒரு தனி ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் என்ன வேணால் இருக்கலாம். இங்கே நான் இப்படி கான்சனன்ஸ்க்கு ப்ளஸ் 2 கொடுத்துட்டு பபிள்ஸ்க்கு ஆப்போசிட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பபிள்ஸ்க்கு ப்ளஸ் 2 கொடுத்துட்டு கான்சனன்ஸ்க்கு நான் ஆப்போசிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி சேம் நம்ம சொன்ன பேட்டர்ன்ஸ், அந்த லாஜிக், ஆட் நம்பர், ஈவன் நம்பர், +1 -1, இந்த லாஜிக், எல்லா லாஜிக்கும் இதுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, பபிள்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம், கான்சனன்ஸ்க்கு ஒரு தனி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே.
நெக்ஸ்ட் ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் பார்க்கலாமா? டேபிள்ஸ் CCW RCIன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ மாஸ்டர் எப்படி கோட் பண்ணுவாங்க? சேம் நம்பர்ஸ் எழுதலாமா? T20 A1 B2 L12 E வந்து 5 S19 C3 3 W நம்மளுக்கு என்ன தெரியும்? 23 நெக்ஸ்ட்டு R 18 C3I9. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு லாஜிக் நம்மளுக்கு ஃபாலோ ஆகுதா, பேட்டர்ன் வருதான்னு. 2 இங்கே 3, இங்கே 1 இங்கே 3, 20 இங்கே 23, 19 18 5 3 12 9. ஒரு பேட்டர்ன் தெரிகிற மாதிரி இருக்கா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக 6 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஈக்குவலாக பிரிச்சுருக்காங்க. 2 + 1 3, 1 + 2 3, 20 + 3 23. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, B + 1 A + 2 T + 3. அப்போ லாஜிக் என்னது? +1 + 2 + 3 லாஜிக். இதே லாஜிக் நம்மளுக்கு இன்னொரு சைடில் ஃபாலோ ஆயிருக்கா, இல்லை வேறு லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கான்னு பார்க்கலாமா? 19லேருந்து 18 அப்போ என்னது? -1. Eலேருந்து C அப்போ என்னது? -2. 12லேருந்து 9 அப்போது -3. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து +1 + 2 + 3, செகண்ட் ஆஃப் -1 -2 -3. அதாவது கிராஸ் கோடிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, +1 + 2 + 3, செகண்ட் ஆஃப் -1 -2 -3 யூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ மாஸ்டருக்கு எப்படி? கரெக்டாக மாஸ்டரை ஈக்குவலாக பிரிச்சிடலாமா? பிரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கிராஸில் S + 1 T A + 2 C M + 3 P. ஓகேவா? MNOP. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, R -1 E -2 T -3. R -1 நம்மளுக்கு என்ன வரும்? Q. E -2 C. here C D E. இப்போ T -3 Q. கரெக்டாக? Q R S T. புரிஞ்சா? அப்போ மாஸ்டர் என்னென்னு கோட் பண்ணியிருக்காங்க, TCP QC Q. இது எந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? +1 + 2 + 3 ஃபஸ்ட் ஆஃப், -1 -2 -3 செகண்ட் ஆஃப். எந்த டைப் ஆஃப் கோடிங்? கிராஸ் கோடிங். ஓகேவா? புரிஞ்சா? நம்ம லெட்டர் கோடிங்னா நம்ம பார்த்து இந்த மாதிரி டைப்ஸில் தான் நம்ம லெட்டர் கோடிங் கேட்பாங்க. ஓகேவா? நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய லாஜிக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம் போகும்போது இந்த மேலே இந்த இதெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ப்ளேஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்ம படித்து வச்சுருக்கணும். டக்குன்னு T1 20 நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன டைப் கோடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டர் கோடிங் முடிச்சிட்டோம். இப்போது நம்பர் கோடிங். சரி, ஓகே. நம்பர் கோடிங்கில் நம்மளுக்கு எந்த மாதிரி டைப்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? சேம். இஃப் பென் இஸ் கோடட் அஸ் 16 5 14. இப்போ இங்க் எப்படி கோட் ஆகும்னு கேட்டுக்கோங்க. பென் என்னென்னு கோட் பண்ணியிருக்காங்க, 16 5 14. அப்போ இங்க்கு என்னவா கோட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பியோட பிளேஸ் வேல்யூ என்ன? 16. ஈயோட பிளேஸ் வேல்யூ 5. என்னோட பிளேஸ் வேல்யூ 14. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தோட பிளேஸ் வேல்யூஸு தான் அப்படியே கோடிங்காக எழுதியிருக்காங்க. இப்போ ஐயோட பிளேஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 9. என்னோட பிளேஸ் வேல்யூ 14. இப்போ கேயோட பிளேஸ் வேல்யூ 11. கிங்ஸ் 11 பஞ்சாப்னு படித்தோமா? சரி, ஓகே. அப்போது இங்க்குக்கான கோடு என்னவாக இருக்கும்? 9 14 11. ஓகேவா? புரிஞ்சா? சேம் இதே டைப்பில் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. கேட் இஸ் கோடட் அஸ் CAT. கேட் இஸ் கோடட் அஸ் 24. ஹவ் வில் பி டாக் கோடட்? ஓகேவா? கேட் வந்து 24னு கோடாச்சா, டாக் எப்படி கோடாகும்னு கேட்குறேன். இப்போது சியோட பிளேஸோட என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? 3. ஏவோடது 1. டியோடது 20. இப்போ 20 + 1 + 3 நம்மளுக்கு என்ன வரும்? 24. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதோட பிளேஸ் வேல்யூஸை ஆட் பண்ணி அதை கோடாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ D4 O 15 G7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 15 + 4 19 19 + 7 26. அப்போ கேட் 24ன்னு கோடாச்சுன்னா டாக் என்னன்னு கோடாகும்? 26. ஓகேவா? லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்னில் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட பிளேஸ் வேல்யூஸை அப்படியே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்னில் அதோட பிளேஸ் வேல்யூஸை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது இதே இதில் லாஜிக் எப்படிலாம் கேட்கலான்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளேஸ் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஆட் பண்ணி டேரெக்டாக கொடுத்துட்டோம்.
இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இந்த பிளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 24ன்னு வந்துச்சா, அந்த 24 கூட +2 +1 +3 +4 +5 +6ன்னு ஏதோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா இப்போ இந்த ஆட் பண்ணுறாங்களே, இப்போ நான் +3ன்னு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கேயும் +3ன்னு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம நார்மலாக +3 ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இல்லாட்டி அந்த 3 ஆட் பண்ணாங்களே, அந்த 3 ஆட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இங்கே கேட்டுங்கிற வேர்டுக்கு CATன்னு 3 லெட்டர் இருக்கா, அதனால் இங்கே +3 ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி DOGன்னு ஒரு 3 லெட்டர் இருக்குது, அதனால் +3 ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் DOGS. ஓகேவா? D4 15 7 எஸ்ஸோட வேல்யூ 19. இப்போ 26 + 19 45. இங்கே நான் +4 ஆட் பண்ணி 49ன்னு கொடுக்குறேன். இங்கே ஏன் 4 ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே 3 ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கலாம். என்ன லாஜிக்? 3 லெட்டர் இருக்குது கேட்டுக்கு, அதனால் 3. இங்கே 4 லெட்டர் இருக்குது, அதனால் 4. ஓகேவா? ஒன்றா காமனான நம்பர்னால் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கலாம், மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், டிவைட் பண்ணியிருக்கலாம், சப்ராக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு லாஜிக், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். இப்போ கேட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன 3 லெட்டர், அதனால் +3ஆல் ஆட் பண்ணியிருக்கலாம். இல்லை × 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். இல்லை டிவைட் பை 3ஆல் பண்ணியிருக்கலாம். இல்லை 3ஐ சப்ராக்ட் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சா? இல்லாட்டி என்ன பண்ணியிருக்கலாம், நம்பர் ஆஃப் வவ்வல்ஸ் வச்சுட்டு ஒரே ஒரு வவல் இருக்கா, அதனால் என்ன பண்ணியிருக்கலாம், +1 பண்ணியிருக்கலாம், × 1 பண்ணியிருக்கலாம், -1 பண்ணியிருக்கலாம், டிவைடட் பை 1 பண்ணியிருக்கலாம். இங்கே நம்பர் ஆஃப் வவல்ஸ் 1. சேம் அதே மாதிரி வவ்வல்ஸை வச்சு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஆட் பண்ணியிருக்கலாம், மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், டிவைட் பண்ணியிருக்கலாம், ப்ளஸ் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சா? அப்படி இல்லைனா கான்சனன்ட்ஸ்லேயும் கான்சனன்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 கான்சனன்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், × 2 பண்ணியிருக்கலாம், × 2 பண்ணியிருக்கலாம், டிவைட் பை 2 பண்ணியிருக்கலாம், சப்ராக்ட் 2 பண்ணியிருக்கலாம், ஆட் 2 பண்ணியிருக்கலாம். ஒன்றா காமனான நம்பர்னால் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு லாஜிக், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இல்லை நம்பர் ஆஃப் வவ்வல்ஸ், இல்லை நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ். இந்த 3 தான் மோஸ்ட்டாக இதை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், அடிஷனோ சப்ராக்ஷனோ டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ பண்ணியிருக்கலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. நம்ம இந்த நம்பர் கோடிங் வச்சு நம்ம சில சம்ஸ் பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கேட் இஸ் கோடட் as 27, மார்க் இஸ் கோடட் as 47. இப்போ டேபிள் நம்மளுக்கு எப்படி கோட் ஆகும்னு கேட்குறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேட் என்ன பண்ணியிருக்காங்க, 27 CAT. ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லாத்தையும் ப்ளேஸ் வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ணலாம். 3 + 1 + 20 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 24 கிடைக்குது. ஆனால் இங்கே 27 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, +3. இங்கே எதுக்கு 2 இது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம கேட்டுக்கு ஒரு லாஜிக் எடுத்து போடுறோம். அதே லாஜிக் நம்ம கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மார்க்குங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேட்டுக்கு ப்ளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணி +3 பண்ணியிருக்கோம். இப்போ அதே லாஜிக் அங்கே ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமா? மார்க்குக்கு MARK. ஓகேவா? எம்மோட ப்ளேஸ் வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும், 13. M13 + 1 A1 + R நம்மளுக்கு 18ன்னு தெரியும். ஓகேவா? +1 + 18. நெக்ஸ்ட்டு K நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 11ன்னு தெரியும். ஓகேவா? ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 13 14 18 11 மொத்தம் நம்மளுக்கு 43 வருது. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 44. அப்போ எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பாங்க, +4 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளேஸ் வேல்யூஸை ஆட் பண்ணி +3 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 4 ஆட் பண்ணியிருக்காங்க. காமனான நம்பரால் ஆட் பண்ணல. அப்போது எதை வச்சு ஆட் பண்ணியிருப்பாங்க, நான் ஏதோ ஒரு லாஜிக் வச்சு ஆட் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருந்தேன்னா, இங்கே கேட்டில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது, CAT 3 லெட்டர் இருக்கா, அதனால் +3 போட்டிருப்பாங்க. இங்கே மார்க்கில் MARK 4 லெட்டர் இருக்கா, அதனால் +4 போட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ லாஜிக் என்னது, ப்ளேஸ் வேல்யூஸை ஆட் பண்ணி ப்ளஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, ப்ளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணி ப்ளஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். இப்போ டேபிள் எப்படி கோட் ஆகிருக்கலாம், TABLE. ஃபஸ்ட் ப்ளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணோமா, 20 T20 ப்ளஸ் A1. நெக்ஸ்ட்டு B2 ப்ளஸ் L12. கரெக்டாக, B2 ப்ளஸ் L12 ப்ளஸ் E5. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 20 + 1 + 2 + 12 + 5 40 கிடைக்குதா, 40 20 30 30 40 கிடைக்குதா. இப்போ 40 ப்ளஸ் இப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 1 2 3 4 5 5 லெட்டர் இருக்குது. இப்போ அந்த 5 லெட்டர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 45. ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க,
அதோட பிளேஸ் வேல்யூஸை ஆட் பண்ணி ப்ளஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். இங்கே ப்ளஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் போட்டிருந்தோம்ல இதுக்கு பதிலாக நமக்கு மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கலாம், டிவிஷன் வந்திருக்கலாம், இல்லை சப்ராக்ஷன் வந்திருக்கலாம், எது வேணால் வந்திருக்கலாம். ஓகேவா? இந்த ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இல்லை சப்ராக்ஷன் எது வேணால் நம்மளுக்கு கேட்டிருக்கலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டேபிள் ஈக்குவல் டு 80, கார்ட் ஈக்குவல் டு 27, தென் ஹவு வில் பி மாஸ்டர் வில் பி கோடட்னு கேட்குறாங்க. சரி, ஓகேவா? சேம் அதே பிளேஸ் வைஸ் எடுத்து ஆட் பண்ணி பார்க்கலாமா? 20 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எல் நம்மளுக்கு என்ன வரும்? 12 வருமா? 12 ப்ளஸ் இ நம்மளுக்கு 5. அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்துட்டோம் 40. ஆனால் இங்கே 80 கொடுத்துருக்காங்க. 40 80னா என்ன பண்ணியிருப்பாங்க? இன்டூ 2 பண்ணியிருப்பாங்களா? சரி, ஓகே. இதை அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி கார்டுக்கு நம்ம ஆட் பண்ணி இன்டூ 2 பண்ணி பார்க்கலாமா? சிக்கு 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் 18 ப்ளஸ் 18 ப்ளஸ் நம்மளுக்கு 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 26. 26 தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே 40 இன்டூ 2 பண்ணியிருப்போம் 80. இங்கே நம்மளுக்கு 26. அப்போ 26 இன்டூ 1 பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? அப்போ அந்த 1 எதுக்கு பண்ணியிருக்காங்க, இந்த 2 எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சரி, ஓகே. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 5 லெட்டர் இருக்குது, ஸோ வாய்ப்பே இல்லை. ஸோ அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? பபிள்ஸ் செக் பண்ண சொல்லியிருந்தேன்னா, இப்போ பபிள்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 பபிள் இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கலாம்? இன்டூ 2 பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இங்கே எவ்வளோ பபிள் இருக்குது? ஒரே ஒரு பபிள். அதனால் இன்டூ 1. ஓகேவா? சேம் இதே மாதிரி பபிள்ஸ் எவ்வளோ இருக்குது, கான்சனன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை வச்சு நம்மளுக்கு இன்டூ பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? இந்த லாஜிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ மாஸ்டர், இப்போ மாஸ்டருக்கு நம்ம என்ன எப்படி வரும்? 13 எம் 13 ப்ளஸ் 1 ப்ளஸ் எஸ் வந்து நம்மளுக்கு 19 ப்ளஸ் டி வந்து நம்மளுக்கு 20 ப்ளஸ் இ வந்து நம்மளுக்கு 5 ப்ளஸ் ஆர் வந்து நம்மளுக்கு 18. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 18 5 20 30 40 76 76. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? எவ்வளோ பபிள்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பபிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஒரு பபிள், இ இன்னொரு பபிள். அப்போ 76 இன்டூ 2. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 70 140 152. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 152. இதோட லாஜிக் என்னது? பிளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணி இன்டூ நம்பர் ஆஃப் பபிள்ஸ். பிளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணி இன்டூ நம்பர் ஆஃப் பபிள்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட். கிளாக் ஈக்குவல் டு 91, டர்ன் ஈக்குவல் டு 35, டேபிள் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம கிளாக் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருந்தோமா? கிளாக் எதுவும் கொடுக்கலையா? சரி, ஓகே. கிளாக் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா? சி 3 ப்ளஸ் 12 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 15. ஓகேவா? ப்ளஸ் C3 ப்ளஸ் கே நம்மளுக்கு 11. ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 44 தான் கிடைக்கிது. ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குல்ல? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னொரு லாஜிக் பார்க்கலாம். இன்னொரு லாஜிக் என்னென்னா, இப்போ பிளேஸ் வேல்யூஸை ஆட் பண்ணிட்டோம். இதே ஆப்போசிட் லெட்டர்ஸை ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஆப்போசிட் லெட்டர்ஸை இப்போ சியோட ஆப்போசிட் நம்மளுக்கு என்ன வரும்? சி கிராக்ஸ் எக்ஸு. இப்போ எக்ஸோட வேல்யூ 24. கரெக்டாக? சரி, ஓகே. ப்ளஸ் எல், எல்லோட ஆப்போசிட் ஓ, ஓட வேல்யூ 15. ஓட ஆப்போசிட் எல், எல்லோட வேல்யூ 12. சியோட ஆப்போசிட் நம்மளுக்கு எக்ஸ்ன்னு தெரியும். எக்ஸோட வேல்யூ 24. நெக்ஸ்ட்டு கேயோட ஆப்போசிட் பியோட வேல்யூ நம்மளுக்கு 16ன்னு தெரியும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? 24 34 40 60 70 80 91 கிடைக்குதா? 24 15 12. நடுவில் சி விட்டோமா? சி நம்மளுக்கு என்ன வரும்? 24 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 91. கரெக்டாக 91 கிடச்சிருச்சா? இது நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருந்தோம்? ஆப்போசிட் லெட்டர்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணியிருந்தோம். சேம் டேர்னுக்கு நம்ம ஆப்போசிட் லெட்டர் லாஜிக் பார்க்கலாமா? டியோட ஆப்போசிட் ஜி. ஓகேவா? ஜியோட வேல்யூ 7. யூவோட ஆப்போசிட் எஃப், எஃபோட வேல்யூ 6 ப்ளஸ் ஆரோட ஆப்போசிட் ஐ, ஐயோட பிளேஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 9 ப்ளஸ் என்னோட ஆப்போசிட் எம், எம்மோட வேல்யூ 13ன்னு தெரியும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 35 கிடைக்குது. அப்போ லாஜிக் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆப்போசிட் லெட்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சேம். அப்போ டேபிளோட ஆப்போசிட் பார்க்கலாமா? டியோட ஆப்போசிட் என்னது? ஜி, ஜியோட வேல்யூ 7 ப்ளஸ் ஏவோட ஆப்போசிட் ஜெட், ஜெட்டோட வேல்யூ 26 ப்ளஸ் பியோட ஆப்போசிட் ஒய்யா ஒய், ஒய்யோட வேல்யூ 25. எல்லோட ஆப்போசிட் ஓ,
ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஓ 15 ஓகேவா. 15 ஈயோட ஆப்போசிட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இவி வெஹிக்கிள். அப்போ வியோட வேல்யூ நம்மளுக்கு 22ன்னு தெரியும். 22 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 7 + 26 + 25 + 15 + 22 நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், 95. அப்போ ஆன்சர் 95 ஓகேவா. இப்போ இதுலேயே எந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் கேட்கலான்னு நல்லா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணி தான் இன்டூ காமனான நம்பர் இல்லை இன்டூ டிவைட் பை காமனான நம்பர் இல்லாட்டி அந்த மல்டிப்ளைக்கு ஒரு லாஜிக் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நம்பர் ஆஃப் பபிள்ஸ் பார்த்துருந்தோம். இப்போது இதே ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஆட் பண்ணி சேம் அதே மெத்தட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ராக்ஷன் எதை வச்சு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு கேட்கலாம், இல்லை காமனான நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், அடிஷன் பண்ணியிருக்கலாம், டிவிஷன் பண்ணியிருக்கலாம், சப்ராக்ஷன் பண்ணியிருக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ஸை ஆட் பண்ணி கூட அந்த மாதிரி நம்மளுக்கு லாஜிக்கை அவங்க உள்ளே வச்சுருக்கலாம். புரிஞ்சா? இதெல்லாம் ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ். ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? சேம் அதே மாதிரி நம்ம லெட்டர் கோடிங்கில் பபிள்ஸுக்கு ஒரு ஆப்ரேஷன் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன் பார்த்துருந்தோமா, சேம் அதே டைப் இங்கே கேட்டாலும் நம்மளுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எந்த வேர்டு எடுத்துக்கலாம், டேபிள் எடுத்துக்கலாம் ஓகேவா. டேபிள் என்ன பண்ணியிருப்பாங்க, டீக்கு 20 ப்ளஸ் ஏ பபிளோட ஆப்போசிட் என்னது 26 Z ஓகேவா. இப்போ 20 + 26 பி வந்து கான்சனன்ஸோட வேல்யூ 2 சேம் அதே லெட்டருக்கு பிளேஸ் வேல்யூஸ் எழுதியிருக்கோம். எல்லும் கான்சனன்ட் ஸோ அதே பிளேஸ் வேல்யூ 12. பபிளோட ஆப்போசிட் என்னது வி 22 கரெக்டாக. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 20 + 26 + 2 + 12 + 22 நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 82ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த பபிளுக்கு மட்டும் ஆப்போசிட் லெட்டர்ஸ் போட்டிருக்கோம், கான்சனன்ஸ்க்கெல்லாம் சேம் லெட்டர்ஸ் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? அந்த பபிளுக்கு ஒரு ஆப்ரேஷன் கான்சனன்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன் இந்த நம்பர் கோடிங்லேயும் நம்மளுக்கு என்ன ஆகும் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ அந்த டைப்பை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, நம்பர் கோடிங்னா என்னென்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையும் பிளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணி மல்டிப்ளை டிவைட் சப்ராக்ட் இல்லை அடிஷன் அதை பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்கலாம், நம்பர் ஆஃப் பபிள்ஸ் வச்சு பண்ணியிருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் கான்சனன்ஸ் கூட வச்சு பண்ணியிருக்கலாம் ஓகேவா, இல்லை காமனான நம்பர் வச்சு பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஆட் பண்ணி சேம் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சப்ராக்ஷன் சேம் அதே காமனான நம்பர் இல்லை நம்பர் ஆஃப் பபிள்ஸ் நம்பர் ஆஃப் கான்சனன்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். அப்படி இல்லைனா பபிள்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன் கான்சனன்ஸ்க்கு ஒரு தனி ஆப்ரேஷன் ஓகேவா. மோஸ்ட்டாக இந்த லாஜிக்ஸ்குள்ளே தான் நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. புரிஞ்சுதா? நம்பர் கோடிங் பார்த்துட்டோம், லெட்டர் கோடிங் பார்த்துட்டோம். இந்த நம்பர் கோடிங் லெட்டர் கோடிங் தான் நமக்கு மோஸ்ட்டாக கேட்பாங்க ஓகேவா. அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கோடிங்கும் சப்ஸ்டியூஷன் கோடிங்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது ஒரு கிளாஸ் பார்த்துடலாமா? சரி ஓகே. அடுத்து சப்ஸ்டியூஷன் கோடிங் ஓகேவா. லெட்டர் கோடிங் பார்த்துட்டோம், நம்பர் கோடிங் பார்த்துட்டோம். அடுத்து சப்ஸ்டியூஷன் கோடிங். சப்ஸ்டியூஷன் கோடிங்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், ப்ளூ இஸ் கால்ட் ஆஸ் க்ரீன். ப்ளூ க்ரீன் என்று அழைக்கப்பட்டால் green is called as red. green red என்று அழைக்கப்பட்டால் what is the color of grass? blue என்னன்னு சொல்கிறாங்க, greenன்னு சொல்கிறாங்க, green என்னன்னு சொல்கிறாங்க, redன்னு சொல்கிறாங்க. அப்போ what is the color of grass? grass என்ன கலரு? நமக்கு நார்மலாக grass என்ன கலருன்னு தெரியும், green கலருன்னு தெரியும் ஓகேவா. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, green is called as red. green is called as red. green என்னன்னு சொல்லுவாங்க, ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது கிராஸோட கலர் க்ரீன்னு தெரியும், க்ரீன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன இருக்கும், ரெட் கலர் ஓகே. இந்த மாதிரி தான் சப்ஸ்டியூஷன் கோடிங் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இஃப் ப்ளூ இஸ் கால்ட் ரெட், ரெட் இஸ் கால்ட் பிளாக், பிளாக் இஸ் கால்ட் ஒயிட், ஒயிட் இஸ் கால்ட் ப்ரௌன். வாட் இஸ் த கலர் ஆஃப் டீத்துன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் டீத்? நம்மளுக்கு நார்மலாக டீத்தோட கலர் என்னன்னு தெரியும், ஒயிட்டுன்னு தெரியும். ஆனால் ஒயிட் என்னன்னு கூப்பிட்ருக்காங்க, ஒயிட் இஸ் கால்ட் ப்ரௌனுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ப்ரௌன் ஓகேவா. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், சப்ஸ்டியூஷன் கோடிங். சப்ஸ்டியூஷன் கோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சப்ஸ்டியூஷன் கோடிங்கில் ரெண்டே டைப் தான் ஓகேவா, ரெண்டே டைப் தான். ஒன்று ப்ளூ இஸ் கால்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று என்னென்னா இஃப் ப்ளூ means green, green means
red. Red means white. White means brown. Then what is the color of blood? What is the color of blood ன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த கால்டுக்கும் இந்த மீன்ஸ்க்கும் என்ன மீனிங்னா, ப்ளூ இஸ் கால்ட் ரெட். ப்ளூ ரெட் என்று அழைக்கப்பட்டால், ஓகேவா, ப்ளூ என்னென்னு அழைக்கப்படுது? ரெட்டுன்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி ஒயிட் என்னென்னு அழைக்கப்படுது? ப்ரௌனுன்னு அழைக்கப்படுது. ஒயிட் என்னென்னு அழைக்கப்படுது? ப்ரௌனுன்னு அழைக்கப்படுது. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டீத்தோட கலர் ஒயிட். ஒயிட்டை என்னென்னு அழைக்கிறோம்? ப்ரௌனுன்னு அழைக்கிறோம். ப்ரௌனுன்னு ஆன்சர் சொல்லிட்டோம். இப்போது இங்கே மீன்ஸ், இந்த மீன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ப்ளூ என்றால் க்ரீன் என்பது பொருள். ஓகேவா? இந்த ப்ளூ என்றால் க்ரீன் என்பது பொருள். அப்போ ப்ளூன்னு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? க்ரீன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ப்ளூ என்றால் க்ரீன் என்பது பொருள். ஓகேவா? அதே மாதிரி க்ரீன் என்றால் ரெட் என்பது பொருள். இப்போ வாட் இஸ் த கலர் ஆஃப் த பிளட்? பிளட்டோட கலர் நம்மளுக்கு நார்மலாக ரெட்டுன்னு தெரியும். ஓகேவா? ரெட்டுன்னு தெரியும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. க்ரீன் என்றால் ரெட் என்பது பொருள். க்ரீனை தான் என்னன்னு சொல்கிறாங்க? ரெட்டுன்னு மீனிங் தருதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? க்ரீன் என்றால் ரெட் என்பது பொருள். இப்போ க்ரீனுங்கிற வேர்டுக்கு தான் ரெட்டுன்னு மீனிங் தருதுன்னு சொல்கிறாங்க. இப்போது பிளட்டோட கலர் ரெட்டுன்னு தெரியும், க்ரீனுங்கிற வேர்டு தானே ரெட்டுன்னு மீனிங் தருது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? க்ரீனாக இருக்கும். ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? க்ரீனாக இருக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்படி உங்களுக்கு அர்த்தம் புரியலன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்டுன்னு கொடுத்தாங்கன்னா இப்போது நம்மளுக்கு டீத்தோட கலர் ஒயிட். ஒயிட்டுக்கு அடுத்து என்ன இருக்குது? ப்ரௌன். அதை சொல்லிக்கலாம். புரிஞ்சா? ஒரு வேளை மீன்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி லெட்டர், இப்போது பிளட்டுக்கு ரெட்டுன்னு தெரியும், இப்போ ரெட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? க்ரீன். அதை நம்ம சொல்லிக்கலாம். இல்லை அர்த்தமோட புரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீன்ஸ்னால் க்ரீன் என்றால் ரெட் என்பது பொருள். இந்த க்ரீன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு அது ரெட்டுன்னு பொருள் தரும். அப்போ பிளட்டோட கலர் ரெட்டுனா ரெட்டுன்னு பொருள் தர வேர்டு என்னது? க்ரீன். அப்போ க்ரீன்னு ஆன்சர் சொல்லிக்கலாம். இங்கே வாட் இஸ் த கலர் ஆஃப் டீத்? ஒயிட் இஸ் கால்டு ப்ரௌன். ஒயிட்டை என்னென்னு கூப்பிடுவோம்? ப்ரௌனுன்னு கூப்பிடுவோம். அப்போ டீத் ஒயிட் கலர். அப்போ ஒயிட் என்னென்னு கூப்பிடுவோம்? ப்ரௌன். இப்போ ஆன்சர் ப்ரௌன். ஓகேவா? இந்த சப்ஸ்டியூஷன் கோடிங்கில் ரெண்டே இது தான், ஒன்று கால்டு கொடுப்பாங்க, இல்லை மீன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, புரிஞ்சா? சரி, ஓகே. லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் கோடிங். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கோடிங்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. த சன் ரைசஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இஸ் கோடட் அஸ் LAPARA. Sun is bright is coded as PADAMA. Bright and hot is coded as MASATA. இந்த மாதிரி கோடு கொடுத்துருவாங்க. அப்புறம் வாட் இஸ் த கோட் ஃபார் சன்? சன்னோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கோடு கொடுத்தாங்களா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த சன் ரைசஸ் இஸ் கோடட் அஸ் LAPARA. இதுக்கு தக்கான கோடு LA, சன்னுக்கான கோடு PA, ரைசஸ்க்கான கோடு RA. இந்த மாதிரி அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த சன் ரைசஸ், ஓகேவா, அந்த மூணுக்கான கோடும் இந்த 3 லெட்டரில் தான் இருக்கும். ஆனால் பிளேசஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். தக்கான கோடு RAவாக கூட இருக்கலாம், சன்னுக்கான கோடு LAவாக கூட இருக்கலாம், ரைசஸ்க்கான கோடு PAவாக கூட இருக்கலாம். ஷஃபிள் ஆகியிருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வேர்டு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சன்னுக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ சன்னு எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சன் இருக்கா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சன் இருக்கா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் சன் இருக்கா? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டில் சன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சன்னுக்கான கோடு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் இருந்திருக்கணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இருந்துக்கணும். கரெக்டு தானே? சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் காமனாக இருக்கிற கோடு என்னது? PA காமனாக இருக்கா? அப்போ சன்னுக்கான கோடு நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? PAன்னு சொல்லிக்கலாம். சன்னுக்கான கோடு PAன்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக? சரி, ஓகே. அடுத்து இப்போ நான் என்ன கேட்குறேன், நெக்ஸ்ட்டு பிரைட்டுக்கான கோடு கேட்குறேன். BRIGHT பிரைட்டுக்கான கோடு கேட்குறேன். இப்போ பிரைட் ஃபஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் காமனாக இருக்கான்னு பாருங்கள். பிரைட் இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் காமனாக இருக்கா? மேலேயும் இல்லை, இங்கே இருக்குது, லாஸ்ட்டில் இருக்கா? பிரைட்டு செகண்ட்லேயும் இருக்குது, தேர்ட்லேயும் இருக்குது. அப்போ பிரைட்கான கோடு செகண்ட்லேயும் இருக்கணும், தேர்ட்லேயும் இருக்கணும். இப்போ செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் காமனாக இருக்கிற கோடு என்னது? MA. அப்போ பிரைட்கான கோடு என்னன்னு சொல்லிக்கலாம்? MAன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், தக்கான கோடு என்னன்னு கேட்குறேன். தக்கான கோடு
த எந்த இடத்துல இருக்குது? சரி இதை அழிச்சிடலாமா? நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். தக்கான கோடு கேட்குறேன். தக்கான கோடு த ஃபஸ்ட் லெட்டரில் இருக்கா? வேறு எங்கேயாச்சும் காமனாக இருக்கா? எங்கேயும் காமனாக கிடையாது. ஓகே சரி ஓகே. நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டோம், சன்னுக்கான கோடு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். சன்னு ஃபஸ்ட்லேயும் இருக்குது செகண்ட்லேயும் இருக்குது. அப்போ சன்னுக்கான கோடு ஃபஸ்ட்லேயும் இருக்கும் செகண்ட்லேயும் இருக்கும். பிஏ சன்னுக்கான கோடு பிஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிஏ கண்டிப்பாக தக்கான கோடாக இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைசஸ் வேறு எங்கேயாச்சும் இருக்கா? வேறு எங்கேயும் இல்லை. சரி ஓகே. அப்போது தக்கான கோடு எனக்கு எல்ஏவாக இருக்கலாம் இல்லை ஆர்ஏவாக இருக்கலாம். பிஏ இருக்காது, ஏன்னா சன்னுக்கான கோடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல்ஏவாக இருக்கலாம் இல்லை ஆர்ஏவாக இருக்கலாம். ஓகேவா? நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அப்போது ஆப்ஷனில் எல்ஏ ஆர் ஆர்ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி cannot be determined சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நான் இஸ்ஸுக்கான கோடு கேட்குறேன். இஸ்ஸுக்கான கோடு என்னது? இஸ் எங்கே இருக்குது? செகண்டில் இருக்குது. வேறு எங்கேயாச்சும் காமனாக இருக்கா? வேறு எங்கேயும் காமனாக இல்லை. இஸ்ஸுக்கான கோடு கண்டுபிடிக்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டே பிஏ வந்து சன்னுக்கான கோடுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி பிரைட்டுக்கான கோடு, பிரைட் இங்கேயும் இருக்குது தேர்ட்லேயும் இருக்குது. அப்போ பிரைட்டுக்கான கோடு எம்ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கண்டிப்பாக பிஏவும் வராது எம்ஏவும் வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது டிஏ. அப்போ இஸ்ஸுக்கான கோடு நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? டிஏன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், காமனாக இருக்கான்னு பாருங்கள். காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து அதுக்கான கோடை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதி வச்சிட்டிங்கன்னா அடுத்து அவங்க கேட்குற அந்த கோடு ஈஸியாக, அந்த வேர்டுக்கான கோடை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? காமனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட கோடு காமனாக இருக்கும், அதை வச்சு நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஆன்சர் தெரிலனா ஆப்ஷனில் ஆர்ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி cannot be determined கொடுத்துருப்பாங்க. cannot be determined சூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகேவா? சரி ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஹார்ட்டுக்கான கோடு கேட்குறேன். ஹார்ட்டுக்கான கோடு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட்டுங்கிற வேர்டு எங்கே இருக்குது? தேர்ட் ரோவில் மட்டும்தான் இருக்குது. தேர்ட் ரோவில் மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே. வேறு எங்கேயாச்சும் காமனாக இருக்கா? காமனாக இல்லை. நம்ம ஃபஸ்ட்டே பிரைட்டுக்கான கோடு கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? எம்ஏ. அப்போ கண்டிப்பாக எம்ஏ இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஹண்டு ஆட் எஸ்ஏடிஏ ரெண்டு இருக்கா? அண்டு வேறு எங்கேயாச்சும் இருக்கா? வேறு எங்கேயும் இல்லை. ஸோ அண்டுக்கான கோடு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆட்டுக்கான கோடு எஸ்ஏவாக இருக்கலாம் அல்லது டிஏவாக இருக்கலாம். ஓகேவா? ஆப்ஷனில் எஸ்ஏ ஆர் டிஏன்னு கொடுத்தா அதை டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி cannot be determined. ஓகே, cannot be determinedனு சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட் கோடிங் இந்த மாதிரிலாம் காமனாக இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட் தனியாக எழுதி வச்சிட்டோன்னா ஈஸியாக நம்ம அதுக்கான கோடை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வேர்டு கேட்டாங்கன்னா அது ஃபஸ்ட் காமனாக இருக்கான்னு பாருங்கள். காமனாக இல்லையா? சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணுங்கள், மற்ற காமனாக இருக்கிற வேர்டெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அப்புறம் அவங்க கேட்டிருக்கிற வேர்டுக்கான கோடை நீங்கள் அந்த ஆப்ஷன் வச்சு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதா? சரி ஓகே. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? லெட்டர் கோடிங் பார்த்தோம், நம்பர் கோடிங் பார்த்தோம், சப்ஸ்டியூஷன் கோடிங் பார்த்தோம், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கோடிங் பார்த்தோம். லெட்டர் கோடிங்கில் என்ன டைப்ஸ் பார்த்தோம்? 1-to-1 கோடிங், கிராஸ் கோடிங், நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் கோடிங், அப்புறம் ஆப்போசிட் ஆல்ஃபபெட், கடைசியாக ஃபிக்ஸ்ட் கோடிங் பார்த்தோம். 1-to-1 கோடிங்னா நேருக்கு நேர் கோட் பண்ணுறது, கிராஸ் கோடிங்னா கிராஸாக, ரிவர்ஸில் கோட் பண்ணுவாங்க, ஆப்போசிட் ஆல்ஃபபெட்னா ஆப்போசிட் ஆல்ஃபபெட்ஸ் கோட் பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ்ட் கோடிங்னா அதுக்கான கோட் அதை தானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்ன டைப் ஆஃப் லாஜிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம்? ஒன்றா காமனான நம்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆட் நம்பரில், ஈவன் நம்பரில், இல்லை ப்ரைம் நம்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்க, சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி +1 - 1 +1 - 1 +1 - 1, இல்லை +2 - 2 +2 - 2 இந்த மாதிரி பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. இல்லை +1 - 2 +3 - 3 இந்த மாதிரி பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். ஓகேவா? பேட்டர்னில் இல்லாமல் இருக்காது. சேம் அதே மாதிரி தான் நம்பர் கோடிங். நம்பர் கோடிங்கும் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, லாஜிக் எப்படி வச்சுருப்பாங்க, எல்லா பிளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணி இன்டூ, இல்லை டிவைட், இல்லை அடிஷன், இல்லை சப்ராக்ஷன் வித் அ காமன் நம்பர், ஏதோ ஒரு காமன் நம்பரில் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ட்ரிக் வச்சு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர் ஆஃப் பபிள்ஸ், நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் வச்சு அடிஷனோ, மல்டிப்ளிகேஷனோ, டிவிஷனோ, சப்ராக்ஷனோ பண்ணியிருப்பாங்க. அப்படியும் இல்லைனா என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட் லெட்டர்ஸை ஆட் பண்ணி அதில் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், அடிஷன் வச்சுருக்கலாம். ஓகேவா? சேம் அதே மெத்தட் அந்த ஆப்போசிட் லெட்டர்ஸில் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இன்னொன்று முக்கியமானது, இந்த லெட்டர் கோடிங்லேயும் நம்பர் கோடிங்லேயும் பபிள்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன், கான்சனன்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணியிருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேவா? சப்ஸ்டியூஷன் கோடிங் இதில் ரெண்டே டைப் தான். கால்டு மீன்ஸ், கால்டுனா அழைக்கப்பட்டுள்ளது, ஒயிட் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரௌன்னா ஒயிட் ப்ரௌன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். மீன்ஸ்னால் ஒயிட் மீன்ஸ் ப்ரௌன்னா ஒயிட் என்றால் ப்ரௌன் என்பது பொருள்.
ஓகேவா? அந்த கால்டுக்கும் மீன்ஸ்க்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதே ஸ்டேட்மெண்ட் கோடிங்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கான கோடு கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ஒரு வேர்டோட கோட் என்னன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த வேர்டு காமனாக இருக்கான்னு பார்ப்போம். காமனாக இல்லையா, சரி மற்ற வேர்ட்ஸ் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதுக்கான காமனாக எடுத்து எழுதி அதுக்கான கோடை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா அடுத்து கொடுக்குற அந்த வேர்டை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கோடை கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகேவா? அதுதான், அவ்வளோதான். கோடிங் அண்ட் டிகோடிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு நிறைய லாஜிக்ஸ் தெரிய வரும். ஈஸியாக நம்ம சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். முக்கியமாக நம்மளுக்கு அந்த ஆல்ஃபபெட்ஸோட ப்ளேஸ் வேல்யூஸும் அதோட ஆப்போசிட்ஸும் நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரி ஓகேவா? சரி ஓகே, கோடிங் அண்ட் டிகோடிங் அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? தேங்க்யூ.